அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் 27/9/2025 அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினார். அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது. கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 3 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 5 காவல் துணை கண்காணிப்பாளர்கள், 18 ஆய்வாளர்கள், 75 உதவி ஆய்வாளர்கள், ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட 515 காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து ஒரு காவல் துணை கண்காணிப்பாளர், 2 ஆய்வாளர்கள், 8 உதவி ஆய்வாளர்கள், 60 ஆயுதப்படை காவலர்கள், 20 அதிவிரைவு படை காவலர்கள் என 91 பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் 606 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். காவல்துறையை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கையை விட அதிகமாகவே வழங்கப்பட்டிருந்தது. பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் 10,000 பேர் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. போலீஸ்காரண்ணா வந்து திட்டினாங்க, ஏமா இதெல்லாம் உனக்கு தேவையா, பையனை விட்டுட்டு வந்துட்டு இதெல்லாம் தேவையா, எதுக்குமே கும்பலில் நீ போய் மாட்டனேன்னு. தண்ணி அவர் தான் கொண்டு வந்து, அந்த போலீஸ்காரன் நல்லா இருக்கணும், தண்ணி கொண்டு வந்து நாக்க நினைக்கிறதுக்காக எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. நான் வீடியோஸ் வச்சுருக்கேன். நான் அவர் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுத்து இப்போ பார்த்து பத்திரமா ஒவ்வொருத்தரும் ஆஸ்பத்திரிக்கு அவரு தான் ஏற்றி விட்ருக்காரு. அதெல்லாம் வீடியோ எடுத்தாங்களா என்னமோ தெரியல, அவர் பண்ணியிருக்காரு. நன்றி சொல்லிட்டு தான் என்னை கூட்டிகிட்டு வரும்போது திரும்பவும் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னைக்கு அது எனக்கே தெரியல.